என் பேர் பட்டு, என்னோட வெப்சைட்டோட பேர் freefincal.com. குழந்தையோட எதிர்காலத்துக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், அது எப்படி பிளான் பண்ணணும், அதெல்லாம் பார்த்தோம். பட் பணம் மட்டுமே போதாதுங்க. பணம் மட்டுமே அசட் அலோகேஷன், பணம் மட்டுமே அந்த அந்த கோலுக்கு போதாது. ஏன்னா அது அவங்க எந்த கோர்ஸ் சேர போகிறாங்கங்கிறது முக்கியம். அந்த கோர்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறது முக்கியம். அவங்களுடைய மென்டல் ஃப்ரேம் ஒர்க்குக்கு அந்த கோர்ஸ் செட் ஆகுமாங்கிற முக்கியம். சரியான கோர்ஸில் தான் சேர்க்குறோமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வரும். இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதுக்கு தான் நீங்கள் ஒரு பார்த்துருப்பீங்களான்னு தெரில, வாட்ஸ்அப்லேயோ இல்லை இந்த யூஸ்வலாக ஒரு ஜோக் வரும். அதாவது அந்த ஒரு ஸ்பெர்ம் ஹியூமன் ஸ்பெர்ம் கேட்கும், இஸ் திஸ் த கரெக்ட் டைம் டு ப்ரிப்பேர் ஃபார் ஐஐடி ஜேஇஇ அப்படின்னு கேட்கும். அதுக்கு 100% உண்மை. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பேரண்ட்ஸ் ஆக போகிறோம்னு டிசைட் பண்ணிட்டோம்னா அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் என்னென்னா, இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் இந்த தப்பு பண்ணுறாங்க. அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். நான் உங்களுக்கு அந்த கார்ப்பரேட் ப்ரெசன்டேஷன் நான் தமிழில் பண்ணும்போது ஒரு ஸ்லைடு காமிச்சேன். ஒரு ஆள் ஒரே இடத்துலையே ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி. அது மிடில் கிளாஸ் ஆளுங்கள்லாம் அதே மாதிரி தான். அது மாதம் சம்பளம் ஃபஸ்ட் அன்னைக்கு வரும். 15-20 நாள் கழித்து கொஞ்சம் அடுத்த மாத சம்பளத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த ஒரு சூழல் அதுலேருந்து வெளியவே வர முடியாது நம்ம சரியாக பிளான் பண்ணலன்னா. நான் கண் கூட பார்க்குறேன். எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், என்னை சுற்றி இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், அவங்களுடைய குழந்தைகள் அந்த சூழலில் திருப்பி மாட்டிக்கக்கூடிய அபாயம் ரொம்ப பளிச்சுன்னு அட்லீஸ்ட் எனக்கு தெரியுது. அதாவது அவங்க வளர்ந்து ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்து அடுத்து வேலைக்கு போய் அந்த சூழல்லையே அவங்க அதுலேயே அப்படியே இருப்பாங்களோ, அப்படிதான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறாதோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. என்னுடைய கேஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய பேரண்ட்ஸ் என்னை ஸ்டாப் பண்ணதே இல்லை. நான் ஃபிசிக்ஸ் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு 92 சொன்னபோது, அப்போ தான் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த பூம் ஆரம்பிச்சது. ஐடி பூம் இன்னும் ஃபுல்லாக ஆரம்பிக்க கூட இல்லை, அப்போ தான் ஆரம்பிக்க போகுது. அந்த மாதிரியான ஒரு டைமில் பயங்கர அவங்களுக்கு பியர் ப்ரெஷர். உங்கள் ஒரே குழந்தைய போய் இன்ஜினியரிங் படிக்க வைக்காமல் மெடிக்கல் படிக்க முடியாது, ஏன்னா நான் பயாலஜி எடுத்துக்கல, இன்ஜினியரிங் படிக்க வைக்காமல் நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்க வைக்கிறீங்களே, சயின்ஸ் படிக்க வைக்கிறீங்களேன்னு அவங்களுக்கு ஒரு பயங்கர பியர் ப்ரெஷர் இருந்தது. அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய மீகர் 2 பேர் சம்பாத்தியம் இருந்தாலும் ஒரு மிடில் கிளாஸ் எக்ஸிஸ்டன்ஸ் தான், ரொம்ப பெரிய சம்பாத்தியம்லாம் கிடையாது. அப்படியும் அவங்க பயப்படாமல் எனக்கு என்ன வேணுமோ அந்த ரிஸ்க் அவங்க எடுத்தாங்க அவங்க வாழ்க்கையில். அது ஒரு பெரிய அந்த ரிஸ்க் அவங்க எடுத்ததுனால தான் இப்போ என்னால் அவங்களுடைய தோள்களில் நின்று என்னால் நிம்மதியாக என்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியுது. அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் ஒரு பயம் இல்லாமல் ரிஸ்க்கும் எடுக்கணும். நிறைய பேரண்ட்ஸ், இல்லை நீ இதெல்லாம் சயின்ஸ்லாம் பண்ணாத, இந்த விஸ்காம்லாம் போகாத, லிட்ரேச்சர்லாம் படிக்காத, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்ன, அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஒரு கேரண்டியாக ஒரு இன்ஜினியரிங் டிகிரி சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் போதாது. சரியாக இன்வெஸ்ட் பண்ணுறோமோ இல்லையோ, எஜுகேஷன் லோன் வாங்கி தரோமோ இல்லையோ, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பணம் ஆங்கிள். அந்த ஒரு ஆங்கிள். இப்போ ரிட்டையர்மெண்ட் வேறு மாதிரியான சுச்சுவேஷன். நம்மளால் அது நம்ம ரிட்டையர்மெண்ட்டை தாண்டி ஹெல்த்தியாக இருந்தோம்னா நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம் நம்ம லைஃப்பை. பட் இது இந்த சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் கோல் ஃப்யூச்சர் கோல் ஒன்றுமே பண்ண முடியாது. கல்யாணமும் அதுதான். உங்களால் ஏதோ பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், அதுக்கு மேலே அவங்க தான் வளர்ந்தாகணும். அதுக்கு மேலே உங்களால் பக்கத்தில் நின்று அந்த மேரேஜ் இது பண்ண முடியாது. பட் இது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம ஒரு எல்லா பணத்தெல்லாம் செலவழித்து ஒரு கோர்ஸ் சேர்த்து விட்டுறோம்னு வச்சுங்களேன், ஒரு மாதம் கழிச்சு அந்த பையனுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி பயங்கரமான, அஃப்கோர்ஸ் கல்யாணத்துலேயும் அது ஆகும். பட் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு அடித்தளம்
முதல்ல இருந்தே அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே நம்மளுடைய மென்டல் ஃப்ரேம் ஒர்க்கை கொஞ்சம் மாற்றிக்கணும். இப்போ பேரண்ட்ஸ் வந்து அதெல்லாம் ஸ்கூலோட வேலை, அதெல்லாம் ஸ்கூல் இதெல்லாம் பண்ணலைன்னா எதுக்கு நான் பண்ணணும் அப்படிலாம் யோசிப்பாங்க. இப்போ வந்து இன்றைக்கி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த ஹோம் ஸ்கூலிங்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க, வீட்லேயே பாடம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ எல்லா பேரண்ட்ஸும் ஹோம் ஸ்கூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோ லெசன்ஸ்னால. வேறு வழி கிடையாது. ஸோ நம்ம ஸ்கூலை ஓரளவுக்கு தான் நம்ப முடியும். அவங்க ஒரு ஆட்டு மந்த மாதிரி 60 பேரை வச்சு ஏதோ மேய்க்கிறாங்க. அவங்க பாவம் அந்த டீச்சர்ஸ்க்கு கொடுக்குற சம்பளத்தில் அவங்க ஏதோ பண்ணுறாங்க. அதுவே பெரிய விஷயம்னு விட்டுற வேண்டியதான். நம்ம தான் ப்ரைவேட்டாக நம்மளோட குழந்தைகளோட பேசி அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அவங்கள வந்து பெட்டர் ஸ்கில்டாகணும், காம்பிடன்ஸ் டெவலப் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதாது. அதெல்லாம் அந்த வேலைகளெல்லாம் செய்யணும். ப்ளஸ் நான் அந்த காலத்தில் இப்படி இருந்தேன், இப்படி அந்த மாதிரிலாம் பேசுகிற குழந்தைகள் பேரண்ட்ஸ் இன்னும் இருக்காங்க. அதெல்லாம் முட்டாள்தனம். காலம் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உங்கள் குழந்தை நிம்மதியாக வாழ்க்கையை வாழணும்னா மினிமம் யூஜி ப்ளஸ் பிஜி வேணும். எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்களை பிஹெச்டி பண்ண வச்சுருங்க. பிஹெச்டி பண்ண வச்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஒரு மாதிரியான ப்ராப்ளம் சால்விங் அபிலிட்டி, அவங்களால ஓரளவுக்கு ஒரு நல்ல சம்பாத்தியத்தோட ஒரு கம்ஃபர்டபுளான ஜாப் அவங்க நல்லா பண்ணாங்கன்னா அந்த லைனில் ஓரளவுக்கு அவங்களால அமைச்சிக்க முடியும். ஸோ எவ்வளோ நம்மளுடைய குழந்தைகள் படிக்க நமக்கு டைம் கொடுக்குறோமோ, அவங்களுக்கு டைம் கொடுக்குறோமோ அவ்வளோ நல்லது. அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு கொஞ்சமாவது காசு இருக்கணும். நம்ம அட்லீஸ்ட் நம்ம செலவை பார்த்துக்கிறதுக்காக நமக்கு காசாக வச்சுக்கணும். அதெல்லாமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் மெயினாக சொல்ல வந்தது என்னென்னா, ரொம்ப உளராமல் முடிச்சிடுறேன். நான் மெயினாக சொல்ல வந்தது என்ன, குழந்தைகளை புஷ் பண்ணணும். இல்லை எனக்கு இவ்வளோதான் மூளை இருக்குது, அதனால் என் குழந்தைக்கும் அவ்வளோதான் மூளை இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் ஒரு சால்ஜாப்பு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது ஸ்கூலோட வேலை, அதனால் நான் ஏன் பண்ணுவோம், அதான் ஏதோ பார்த்து பண்ணிக்கிறான், அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்கியூசஸை கொடுக்காம குழந்தைகளை ஜென்டிலாக புஷ் பண்ணணும். ரொம்பவும் புஷ் பண்ணி ஏன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலை இந்த தடவை, அப்படி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாகவும் இருக்கக்கூடாது. குழந்தைகள்கிட்ட ப்ரெஷர் போட்டு அவங்கள எமோஷ்னலாக அவங்கள ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலாக அஃபெக்டும் பண்ணக்கூடாது. ரொம்பவும் லூஸில் விட்டுட்டு அவன் என்னவோ பண்ணிக்கிறான் போ அப்படின்னு ரெண்டுமே பயங்கர ரிஸ்கி. ரெண்டுத்தையும் பண்ணாமல் கரெக்டான அமௌண்ட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதுக்கு நம்ம ரிசர்ச் பண்ணி, சரி பையனுக்கு இப்போ குழந்தைக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறான், அதுக்கு என்னெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்கலாம், அதுக்கு என்னெல்லாம் அவங்கள ஸ்கில்ட் ஆக்கலாம், அந்த ஒரு ஏரியாவில் அவங்கள எப்படி ஸ்கில்ட் ஆக்கலாம் அப்படிங்கிற ரிசர்ச் நம்ம தான் பண்ணணும். நம்மளை நாமே முதல்ல புஷ் பண்ணாதான், நம்ம உழைச்சாதான் குழந்தைகள் நம்மளை அட்லீஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு அதெல்லாம் அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறதெல்லாம் அதுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கிறது நம்மளுடைய எஃபர்ட்டு. அது குழந்தைகள்கிட்ட ஜென்டிலாக புஷ் பண்ணும். அதாவது என்னுடைய வாத்தியார் எனக்கு ஒரு சொல்லிக் கொடுத்த பெரிய பாடம் என்னன்னா, டூ நாட் கெட் சாட்டிஸ்ஃபைட் டூ ஈஸிலி அப்படின்னாரு. இவ்வளோ பண்ணியா, இன்னும் வேறு எதாவது பண்ண முடியுமா, இன்னும் பெட்டராக பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஜென்டிலாக புஷ். அதாவது ப்ரெஷர் இல்லாமல், அந்த ப்ரெஷர் வந்து எஃபர்ட்டில் இருக்கணுமே தவிர பலனில் இருக்கக்கூடாது. பலனை எதிர்பார்த்து எஃபர்ட் போடக்கூடாது. அது அந்த மாதிரியான ஒரு கேர்ஃபுல்லான மேனேஜ்மெண்ட் தேவை. பேரண்டிங் ரொம்ப 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 கஷ்டமான வேலை. எனக்கு தெரிஞ்சு என் குழந்தை 10 வயசு தான் ஆனாலும், நான் காலேஜில் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வர குழந்தைகளை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசானவங்க, எனக்கு தெரிஞ்சு 17லேருந்து 35 வரைக்கும் அந்த ரேஞ்சு குழந்தைகளை நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன, அதை இன்னொரு வீடியோவில் பண்ணுறேன். அவங்களுடைய மென்டல் ப்ராப்ளம்ஸ் என்ன, அதுக்கு யார் காரணம் என்னங்கிறது அதை வேறு வீடியோவில் பண்ணுறேன். பட் இந்த மாதிரி நமக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். நம்ம பேரண்ட் ஆக போகிறோம்னா நம்ம அந்த புஷ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இந்த ஸ்ட்ரைவிங் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படிம்பாங்க. அது வந்து கரெக்டான அமௌண்ட் பண்ணணும். அது என்ன பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஃபஸ்ட் ரேங்க் ஏன் வாங்கலை, ஏன் மார்க் குறைஞ்சி போச்சு இந்த தடவை, ஏன் செகண்ட் ரேங்க் வாங்கினேன், ஏன் தேர்ட் ரேங்க் வாங்கினேன், அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் புஷ் பண்ணாமல்
எஃபர்ட் ஓரியன்டாக இருக்கணும், டிசிப்ளின்டாக வேலை பண்ண கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு நம்ம முதல்ல டிசிப்ளின்டாக இருக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் அதை என்ன பண்ணுவாங்க, நான் இப்படி தான் இருந்தேன், என் குழந்தை எப்படி சட்டியில் இருந்தால் தானே அகப்பாயில் இருக்குங்கிறது வந்து எக்ஸ்கியூஸ். அது அப்போ சட்டியில் இல்லைன்னா அப்போ குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறது நல்லது. உண்மையாக ஓப்பனாக சொல்லணும்னா, ஏன்னா அது சட்டியில் இல்லைன்னா வர வச்சுக்கிறது, நம்ம சட்டியில் வர வச்சுக்கிறது முதல்ல நம்மளுடைய கடமை. அந்த அந்த டிரைவ் நமக்கு இருந்தால்தான் குழந்தைகள் வந்து அந்த கரெக்டான பாதையில் அவங்க எனக்கு இப்போ கூட எனக்கு ரொம்ப நான் நிறைய பேர் என்ன கேரியர் கவுன்சிலிங்லாம் கேட்பாங்க. ஓடி அளவும் தெரியாது, நான் என்னமோ பெருசாக கீச்சிட்ட மாதிரி. இப்போ நான் ஒரே ஒரு சொல்கிறது என்னென்னா, குழந்தைகள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் அவங்களோட வேலையை ஒழுங்காக பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். குழந்தைகளுக்கு இதுதான் நான் பண்ண போகிறேன், அந்த தெளிவு குழந்தைகளுக்கு அந்த 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 தெளிவு பிறக்கிற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம வீட்டில் க்ரியேட் பண்ண வேண்டிய வேலை நம்மளுடைய வேலை. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 9 monthsங்கிற மூவியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டயலாக் வரும். கார் ஓட்டணும்னா லைசன்ஸ் வேணும், ஃபாரஸ்ட்டில் போய் சுடணும்னா லைசன்ஸ் வேணும், கன் வச்சுக்கணுன்னா லைசன்ஸ் வேணும், நிறைய என்னெல்லாமோ விஷயத்துக்கு லைசன்ஸ் வேணும். குழந்தை பத்துக்கிறதுக்கு மட்டும் லைசன்ஸ் வேண்டாம். அதனால் முக்கால்வாசி பேரண்ட்ஸுக்கு அந்த பேரண்ட்டுக்குரிய குவாலிட்டி இல்லாமையே குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த டைலாக். அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு நீங்கள் சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தா தெரியும். அந்த மாதிரி நம்மளும் ஆகிடக்கூடாது, நான் உட்பட. ஸோ நம்ம அந்த கரெக்டான அமௌண்ட்டில் அதை பண்ணணும். நிறைய பேர் நான் சில சமயம் என் குழந்தையோட வீடியோஸ் இல்லை அவன் என்ன பண்ணான்னு சில சமயம் ஷேர் பண்ணும்போது, நீ ரொம்ப புஷ் பண்ணுற, ரொம்ப ப்ரெஷர் பண்ணது அவனுடைய இன்ட்ரெஸ்ட். நேற்றுக்கு தான் அந்த நீட்ஸ் வர்சஸ் வாண்ட்ஸ்னு ஒரு அவனுடைய வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். ஃபேஸ்புக் குரூப்லேயும் போட்டேன், யூடியூப்லேயும் போட்டேன். அந்த வீடியோ அவனே பண்ணது, அவனோட ஸ்கிரிப்ட் எல்லாம் அவனே, எல்லாமே அவனே. நான் அவன்கிட்ட கூட வரல, அவன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணதும் அவன் தான். ஸோ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவன் பண்ணான், அவ்வளோதான். அது நல்லா இருக்கான்னு பார்த்தேன், ஷேர் பண்ணுற அளவுக்கு இருந்துதான்னு பார்த்தேன், ஓரளவுக்கு இருந்தது, அதனால் ஷேர் பண்ணேன், அவ்வளோதானே தவிர அந்த வழியில் விட்டுறணும். அது எப்படி அவனுடைய பாதையை, இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். நம்மளுடைய சொசைட்டியில் இண்டிவிஜுவாலிட்டியை ரொம்ப அமுத்திடுவாங்க. இண்டிவிஜுவலாக இருக்கிற குழந்தையும் ரொம்ப அமுத்திடுவாங்க. என்னுடைய பேரண்ட்ஸ் பண்ண எனக்கு பெரிய கிஃப்ட் என்னென்னா, என் இண்டிவிஜுவாலிட்டியை அவங்க அமுத்தவே இல்லை. ரொம்ப அழகாக தண்ணி போட்டு உரம் போட்டு வளர்த்தாங்க. அந்த இண்டிவிஜுவாலிட்டி தான் எனக்கு கை கொடுத்தது. வாழ்க்கை பூரா இன்னும் ஏதோ ஓரளவுக்கு கை கொடுத்துட்ருக்கு, பார்க்கலாம். ஸோ பேரண்ட்ஸோட அந்த ஸ்ட்ரைவிங் ஃபார் எக்ஸலன்ஸ் முதல்ல பேரண்ட்ஸுக்கு, அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களுக்கு. நன்றி, வணக்கம்.